அன்பிற்குரிய உறவுகளுக்கு வணக்கம். மதுரை மற்றும் கோயம்புத்தூர்ல திட்டமிடப்பட்டிருந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இது ரத்தாயிருச்சு. மத்திய அரசால ரத்து செய்யப்பட்டுச்சு. இப்ப இந்த ரத்து செய்யப்பட்ட தொடர்பா கோயம்புத்தூர்லையும் மதுரையிலையும் திமுக தரப்புல மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து எதனால ரத்து செய்யப்பட்டுச்சு? இது உண்மையாவே திமுக சொல்ற மாதிரி மத்திய அரசு தான் காரணமா, இல்ல மாநில அரசு திமுக தான் காரணமா, யார் தான் காரணம்? முழுசா ஏன் ரத்து செய்யப்பட்டுச்சு இந்த காலவண்டியில இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதுக்கு முக்கியமான காரணமா மத்திய அரசு தரப்புல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தோட மக்கள் தொகை மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப மிகைப்படுத்துதலா இருக்கு அப்படின்னு ஒரு காரணம். என்ன அப்படின்னா, இந்த திட்டத்துக்காக மாநில அரசு தரப்புல ஒரு தகவல் அறிக்கை கொடுக்கப்படும். டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல மாநில அரசு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, கோவையில திட்டமிட்ட பகுதிகளில் ஒரே நேரத்துல இல்லைன்னா ஒரே நாள்ல 5.9 லட்சம் மக்கள் இந்த மெட்ரோ திட்டத்தை பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு நாள்ல கோயம்புத்தூர்ல இந்த அளவுக்கு இந்த 5.9 லட்சம்னா 6 லட்சம் கிட்ட மக்கள் தொகை, இத்தனை லட்சம் மக்கள் தொகையை ஒரே நாள்ல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி இதுக்கு மத்திய அரசு தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கோயம்புத்தூர் சென்னை பகுதியிலே இது வரைக்கும் சென்னையிலேயே 4 லட்சத்துக்கும் குறைவா தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மெட்ரோ திட்டத்தை. ஆனா கோயம்புத்தூர் ஒரு 20 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற ஒரு சின்ன நகரம் தான் சென்னையோட. அதுபோக மதுரை இன்னுமே 15 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோட ஒரு சின்ன நகரம். இந்த 2 நகரங்கள்ல எப்படி சென்னையை விட அதிகபட்சமான மக்கள் இதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மத்திய அரசு எழுப்பியிருக்கு. அதை விட மத்திய அரசு முக்கியமான காரணமா என்ன சொல்றது அப்படின்னா, மாநில அரசு கொடுக்கப்பட்ட அறிக்கையில குறிப்பிட்டு சொல்லணும்னா, மதுரையில திருமங்கலம் டு ஒத்தக்கடை, திருமங்கலத்துல இருந்து ஒத்தக்கடை வரைக்கும் ஒரு 31 கிலோமீட்டர் பயணம் வரும் அப்படின்னா, இந்த பயண நேரத்தை பேருந்துகள்லையும் கார்கள்லையும் இல்ல தனிப்பட்ட வாகனங்களையும் கடக்கக்கூடிய நேரமும், இந்த மெட்ரோ ரயில்ல கடக்க முடியும் அப்படின்னு மாநில அரசால சொல்ல போற நேரமும் ஒரே மாதிரியா இருக்கு. கிட்டத்தட்ட பேருந்துல 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா மெட்ரோ ரயிலையும் 1/2 மணி நேரம் தான் ஆகுது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மாநில அரசு கொடுத்துருக்கு. இதைத்தான் மத்திய அரசும் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப பேருந்துலயே 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா மக்கள் எல்லாம் பேருந்தையை பயன்படுத்திடுவாங்க, எதுக்கு மெட்ரோ ரயில பயன்படுத்த போறாங்க? இப்படி ரெண்டுமே ஒரே நேரத்துல போகும்போது மெட்ரோ ரயிலுக்கான மக்கள் தொகை எண்ணிக்கை எப்படி இந்த அளவுக்கு அதிகமா மாறும் அப்படிங்கிற கேள்வியை மத்திய அரசு வச்சிருக்கு. இது நியாயமான கேள்வியும் கூட. இந்த கேள்விக்கு மாநில அரசு தரப்புல எந்த ஒரு பதிலும் இல்லை இதுவரைக்கும். மாற்றம் போராட்டத்தை மட்டும்தான் கையில எடுத்திருக்கு மாநில அரசு. இதுல மாநில அரசு மத்திய அரசை என்ன மாதிரியான குற்றம் சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசு இன்னுமே, அதாவது மதுரை கோயம்புத்தூரை விட சின்ன சின்ன நகரங்கள்லாம் இந்தியாவில நிறைய பகுதிகளில் இந்த மெட்ரோ திட்டத்தை மத்திய அரசு செயல்பட அனுமதிச்சிருக்கு. ஆனா ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இத்தனை நெறிமுறைகள், இத்தனை விதிமுறைகள், இத்தனை கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத மாநில அரசு ஒரு தகவலா வச்சிருக்கு. மத்திய அரசு என்ன ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னா, இந்த மாநில அரசு அனுப்பி இருக்கிற ப்ராஜெக்ட் டீடைல் ரிப்போர்ட், அதாவது பிடிஆர், இந்த தகவல் அறிக்கையில மாநில அரசு சொல்லப்பட்டிருக்க மதிப்பீடுகள் எல்லாமே உண்மைத்தன்மை தானா, இல்ல எதுவும் கூட குறைச்சு சொல்லியிருக்கா? அதாவது ஒரு யூகத்துல சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்கா மாநில அரசு அப்படிங்கிற சந்தேகம் தான் மத்திய அரசு சொல்லு. இல்ல இதை சரி பண்ணியாச்சும் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மத்திய அரசு தரப்புல இருந்தது. சரி, இதுக்கு மாற்று வழிதான் என்ன அப்படின்னா, இத மத்திய அரசே சொல்லியிருக்கு. என்னதுன்னா, இந்த திட்டத்துக்கு மாநில அரசுனால கொடுக்கப்பட்ட பிடிஆர், அதாவது ப்ராஜெக்ட் டீடைல் ரிப்போர்ட் மறுபரிசீலனை செய்யலாம். இந்த கணக்குகள் முழுக்க சரிதானா, இல்ல போக்குவரத்து, அதே மாதிரி இந்த போக்குவரத்து நேரங்கள் முரண்பாடா இருக்கு, இந்த போக்குவரத்துக்கான பயண நேரங்களை, இந்த பயண இடங்களையும் மாற்றி அமைக்கலாம். உதாரணத்துக்கு மதுரை திருமங்கலத்துல இருந்து ஒத்தக்கடை வரைக்கும் போட்டிருந்தாங்க அப்படின்னா, திருமங்கலத்துல இருந்து மாட்டுத்தாவணி இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பகுதிகளில் இணைக்கலாமா, அந்த மாதிரி மாற்று வழி எதுவும் பண்ணலாமா, போக்குவரத்து ஏற்பாடு பண்ணலாமா அப்படிங்கிற பரிசீலனைய மாநில அரசு பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்கு. 2வது என்ன கோரிக்கை வச்சிருக்கு அப்படின்னா, மாற்று போக்குவரத்து ஏற்பாடு, அதாவது மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் மாதிரியே மெட்ரோ லைட் அண்ட் பிஆர்டிஎஸ் அப்படின்னு 2 திட்டங்கள் இருக்கு. இதுவுமே கிட்டத்தட்ட மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் மாதிரி தான். ஆனா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை விட கம்மியான செலவு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள். இது வெளிநாடுகள்ல இருக்கு, இந்தியாவுக்குள்ள இன்னும் வரல, வெளிநாடுகள்ல இருக்கு. இந்த திட்டங்களை எதுவும் கையில எடுக்கலாமா? மாநில அரசு கையில எடுக்கிறதா இருந்தா தாராளமா அதுக்கான நிதியும் நாங்க கொடுக்குறோம், அதையும் நீங்க பரிசீலனை பண்ணிட்டு சொல்லுங்கன்னு மத்திய அரசு ஒரு தகவலை கேட்டது. மாநில அரசு தரப்புல இருந்து இதுக்கான பதிலும் எதுவும் போகல. மாறா போராட்டத்துல மட்டும்தான் குதிச்சிருக்கு மாநில அரசு. மொத்தமா 19 ரூபா ரத்து பண்ணியாச்சு அப்படிங்கிறது.
ஒரு நகரத்துக்கு கொண்டு வரப்படக்கூடிய திட்டங்கள் வந்து அந்த நகரத்தோட வளர்ச்சி மற்றும் போக்குவரத்து தேவைகளை கருத்துல கொண்டுதான் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படணும், அந்த திட்டங்கள் கொண்டு வரப்படணும். ஆனா இந்த 2 நகரங்கள்லையும் இது ரெண்டுமே நடக்கல. ஏன் நடக்கல அப்படிங்கிறதுக்கான காரணங்களும் கருத்துக்களும் 1000 இருக்கு. 1000 உலக சமூக வலைதளங்களையும் அரசாங்கம் தரப்புலையும் நிறைய சொல்லப்படுது, உலக நிறைய சொல்லப்படுது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையாவே இந்த திட்டம் வந்து மத்திய அரசு மூலமா தவறு இருக்கா இல்ல மாநில அரசு மூலம் தவறு இருக்கா? முடிவுகளை உங்களிடையே கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.